ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை புத்தகத்தை பார்த்தே எழுதலாம், சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை அனுமதி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷேர் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஏற்கனவே 11th 12th 10th பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தை பார்த்தே எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வாரியங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு ஊடகத்தலங்களில் என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி தேர்வை இனிமேல் புத்தகத்தை பார்த்து எழுதலாம், விரைவில் சோதனை முயற்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக அவங்க சொல்ல வர்றது அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்துமா என்பதை சோதனை முயற்சி தீர்மானிக்கும். 9ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கணிதம், அறிவியல், ஆங்கிலம் ஆகிய பாடங்களுக்கு பரிசோதனை முறையில் அனுமதி. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு தேர்வின் போது மாணவர்களை புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுத அனுமதிக்கும் வகையில் அந்த ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் திட்டத்தை சிபிஎஸ்சி அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல் வெளியானது. தற்போது இந்த செய்தியினை ஊடகம் மற்றும் தகவல் தொடர்பு இயக்குனர் ராமசர்மா உறுதிப்படுத்தி உள்ளார். இந்த தகவல் சரியானது தான். இந்த முடிவு 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த ஆட்சி கூட்டத்தின் போது சிண்டிகேட்டின் போது எடுக்கப்பட்டது. சோதனை பயிற்சி விரைவில் தொடங்கப்படும். முழு விவரம் சிபிஎஸ்சி இணையதளத்தில் கரிக்குலம் கமிட்டி மினிட்ஸ் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற நவம்பர் மாதம் சோதனை அடிப்படையில் தேர்வு நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 9 முதல் 10ஆம் வகுப்பு வரை கணிதம், அறிவியல், ஆங்கிலம் ஆகிய பாடங்களுக்கு, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு உயிரியல், ஆங்கிலம், கணிதம் ஆகிய பாடங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பள்ளிகளில் பரிசோதனை முயற்சி அடிப்படையில் நடத்த திட்டமிடப்படுகிறது என்று கூறப்படுகிறது. இது அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்துமா என்பதை சோதனை முயற்சி தீர்மானிக்கும். பாட புத்தகம், படிப்பு தொடர்பான பொருட்கள் அல்லது குறிப்புகள் அடங்கியவை தேர்வு மையத்திற்கு கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும். புத்தகம் இல்லாமல் தேர்வு எழுதுவதை விட புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதுவது எளிதாக இருக்காது என கூறப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ புத்தகத்தை பார்த்து எழுதுறதுமே வந்து பார்த்தோன்னா கொஷின் வந்து எங்கேருந்து வேணாலும் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ இது மெயினாக வந்து பார்த்தோன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு மட்டும்தான், மெட்ரிகுலேஷனுக்கு வந்து இப்போ பொருந்தாது, ஸ்டேட் போர்டுக்கும் பொருந்தாது. ஸோ இப்போ நடக்கூடிய பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் போய் நீங்கள் பார்க்காம தான் வந்து எழுதுவீங்க. ஸோ இதுக்கான அப்டேட் வீடியோ எண்டில் பிள்ளையாகும். வீடியோ அனுப்பிட்டு அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். மாணவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப். பார்த்து எழுதும் ஓப்பன் புக் தேர்வு முறை விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சைலண்டாக இருக்கும் தேர்வறையில் வினாத்தாளை பெற்றுக்கொண்டு விடை தெரியாமல் முடிக்கும் மாணவர்கள் பலரின் புலம்பல்களை கேட்டிருப்போம். ஏன், நம்மில் பலரே இப்படி புலம்பி தள்ளியிருப்போம். அதையும் தாண்டி ஒரு சிலர் பிட்டடித்தாவது தேர்ச்சி பெற வேண்டும் என முயற்சிப்பதுண்டு. ஆனால் இனி புலம்பாமல், பயந்து பயந்து பிட்டடிக்காமல் பகிரங்கமாக புத்தகத்தையே பார்த்து எழுதலாம் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்களுக்கு தேர்வில் புத்தகத்தை பார்த்து எழுதும் ஓப்பன் புக் தேர்வு முறையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அப்படியானால் இனி படிக்க வேண்டாமா என குஷியாகும் மாணவர்களும், மாணவர்களின் படிக்கும் திறன் குறையாதா என கேள்வி எழுப்புபவர்களுக்கும் தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பின் பரிந்துரை விளக்கமளிக்கிறது. தற்போதைய தேர்வு முறைப்படி வினாத்தாள்களில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மனப்பாடம் செய்த பதில்களையே மாணவர்கள் எழுதுகின்றனர். இதனால் பாடம் குறித்த புரிதலின்றி பலர் மனப்பாடம் செய்து அதனை அப்படியே விடைத்தாளில் அச்சடிக்கின்றனர். ஆனால் புத்தகத்தை பார்த்து எழுதும் ஓப்பன் புக் தேர்வு முறையில் நேரடி கேள்விகள் இடம்பெறாது என்பதால் மனப்பாடம் செய்யாமல் மாணவர்கள் சிந்தித்து தேர்வை மேற்கொள்வர் என கூறப்படுகிறது. ஆய்வுகள், பகுப்பாய்வு, ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன்களை மதிப்பிடுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மையமாக கொண்டு சிபிஎஸ்இ தேர்வு முறையை மாற்றியுள்ளது. இதனால் மாணவர்களின் சிந்தனை திறன் மேம்படும் என கருதப்படுகிறது. வரும் நவம்பர் மாதத்தில் குறிப்பிட்ட சில பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சோதனை முறையில் இந்த தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக கணிதம், அறிவியல், ஆங்கிலம் உள்ளிட்ட பாடங்களுக்கு டெல்லி பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் கேள்வித்தாள்களை தயாரிக்கும் பணியில் மும்முரம் காட்டி வருகிறது. மாணவர்கள் புத்தகம், குறிப்புகள் என எவற்றை வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம். ஆனால் முழுக்க முழுக்க பாடத்தின் மீதான புரிதலை வைத்தே பதிலளிக்க முடியும் என்பதால் மாணவர்களுக்கு இந்த தேர்வு முறை சவாலானதாகவே இருக்கும்.